தாவேக்கால போய் இணைஞ்ச கடம்பூர் ராஜு யாரும் இங்க வராதீங்க, இங்க மரியாதை கிடையாது அப்படின்னு. கண்ணதாசன் தான் அன்னைக்கே பாடி வச்சாரு, மதியாதார் வாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா? அதே சோசப் விஜய் அவர் படத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்தப்ப உன் வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அங்க போய் நீ இந்த சோசப் விஜய் உன்னால பார்க்க முடிஞ்சுதா? இதுல எடப்பாடி பழனிசாமி பிள்ளையை போட்டு தாண்ட சொன்னேன். திமுகவுடைய ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பண்ணாருன்னா ஒரு அதிமுக தொண்டை ஏத்துக்க மாட்டாங்க. திமுகவுடைய அதிமுகங்கிறதோட பிறப்பே திமுகவோட எதிர்ப்பு. அப்படி இருக்கிறப்ப எந்த தொண்டை ஏத்துக்குவான்? திமுகங்கிற ஒரு தீய சக்தியை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்த தலைவி ஜெயலலிதா. திமுகங்கிற கட்சியை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்த கட்சி அதிமுகங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு தாயா பன்றி கூட்டம் மாதிரி வருவானுங்க. பனையூர் விக்கெட் கேட்டை திறந்து விட்டோம்னா டிச்சில கொஞ்சம் தின்னுட்டு அதை தாண்டி உள்ள ஒடியாருவானுங்க. உள்ள விட்டு லாக் அடிச்சுக்கலான்னு அடிச்சிட்டாரு. போனவனுக்குலாம் அதோ கதிதான், அந்த கதிதான். சனிக்கிழமை ஓடினவனுக்கு எல்லாம் சனி பிடிச்சிக்கிச்சு. விஜய் 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் 7.5 நாட்டு சனி அதோட முடிஞ்சுங்க. இப்ப என்னது காமெடினா, இவரு நம்பாலு இந்த கொரோனாவில கொள்ளையடிச்சான் இருக்காங்க. அவன் என்ன ஒண்ணும் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியா எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அவர் எல்லா தீவிரமான முயற்சியும் எடுக்கிறார். உறுதியா அவரு சில செயல் திட்டங்களை வச்சிருக்காருங்க. அது நான் கடந்த வாரம் ஒரு சேலம் வந்திருந்தப்ப கூட சந்திச்சு பேசுறப்ப எதிர்காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் சில மாற்றங்கள் கொண்டு வர போறேன்னு சொன்னாரு. பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனானுங்கல்ல நம்ம கக்கனு, காமராஜர், ராஜாஜி எல்லாம், கல்யாண சுந்தரம் எல்லாம் போனானுங்கல்ல. நான் டெல்லியில கேள்விப்பட்டேன், போன வாரம் டெல்லி போயிருந்தேன். இன்னும் 2 வருஷத்துக்கு இடைத்தேர்தலே கிடையாதான். தோணமுத்தா உள்ளதும் போச்சா? நாளை வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் நாளை நமதே, சொல்லுங்க. தாவேக்கால போய் இணைஞ்ச கடம்பூர் ராஜு யாரும் இங்க வராதீங்க, இங்க மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து போறவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்ததா செய்திகள்லாம் வள வருது சார். வேலுமணி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த அவரு கூட எல்லாம் இருக்கு அல்ல கை சொல்ல கை அவங்க எல்லாம் விட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ்ல போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கற்ப ஒழுக்க சீலர்கள், அரசியல்ல விலை போகாத விலை மாதர்கள் அப்படின்னு, விலை மாதர்னு பட்டம் வாங்காத கற்ப ஒழுக்க சீலர்களை பத்தி நான் தொடர்ந்து தவறா பேசுறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு கலர் அடிப்பாரு தலைக்கு. அவர் போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க. அப்புறம் இவரு நம்ம பாண்டிச்சேரி நண்பர் CV சண்முகம் பாத்தீங்கன்னா எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாருங்க. பாருங்க, நல்லா பிடிக்கவே முடியல, 2 கிலோ இருக்குது. பெரிய இது வக்கீல் நோட்டீஸ் போட்டு அவருடைய மாண்புக்கும் புகழுக்கும் மரியாதைக்கும் அவருடைய தொட்ட உயரத்துக்கும் கொஞ்சம் கூட இது இல்லாம நான் உங்க சேனல் இன்னும் 2-3 சேனல் பேரெல்லாம் குறிப்பிட்டு இந்த சேனல் மூலமா அவதூற பரப்புறாரு. 61 வயசு ஆகுது, என் மேல இப்படி எல்லாம் இது பண்ணாங்கன்னு. அண்ணே, நான் உண்மையாலுமே நீங்க ஒரு வழக்கறிஞர், படிச்சவரு, என்னதானே உங்க தேவை? உங்க அப்பா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுகவில் MP-யா இருந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஏறத்தாழ 2-3 முறை அமைச்சரா இருந்துட்டீங்க, அம்மா அமைச்சரவையில இருந்தீங்க. இன்னைக்கு உங்க எதிரியா போன எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில ஃபுல் ஃப்ரீடம் உள்ள அமைச்சரா இருந்தீங்க. சட்டமன்ற தேர்தலில் தோத்த உடனே எனக்கு இது ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, நான் போய் டெல்லியில முழங்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் 3 வருஷம் நல்லா அந்த பதவி அனுபவிச்சிங்க. அப்புறம் திரும்ப சட்டமன்ற தேர்தல் வந்த உடனே நம்ம ஜெயிச்சா மறுபடியும் ஸ்ட்ராங்கான மந்திரியா தமிழ்நாட்டில் ஆயிரலான்னு அந்த இருக்கிறத விட்டுட்டு அது இன்னைக்கு தாவேக்காவுக்கு போய் அது கர்மாந்திரம் காங்கிரஸுக்கு போயிடுச்சு. அந்த பதவி போய் இங்க நின்னீங்க, அது மயிலத்துல மாறி நின்னீங்க. இவ்வளவோ அனுபவிச்சிட்டீங்க. ஒரு 61 வயசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயரங்களை தொட்டுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, வன்னியர் சமுதாயத்துல அதே விழுப்புரத்துல எத்தனையோ பேர் கிளைக்கழக செயலர் கூட ஆக முடியாம 60 வயசு 65 வயசு ஆகி அம்மா படத்தையும் இன்னைக்கு அதோட சேர்த்து எடப்பாடி பழனிசாமி படத்தையும் ஜோப்ல வச்சுக்கிட்டு அந்த போடுற கிளைக்கழக கூட்டத்துக்கு அவனால முடிஞ்ச 50 ரூபா 100 ரூபாய் டொனேஷனை கொடுத்துக்கிட்டு போய் ஜெயலலிதா அம்மா பிறந்தநாள், MGR-உடைய பிறந்தநாளுக்கு போய் முட்டாயை கொடுத்துக்கிட்டு லட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் நீங்களும் உங்க அண்ணனும் கிடைத்த இத்தனை பேரும் இந்த அதிமுகவினால மிகப்பெரிய சோதனை தான். தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்திக்கிறப்ப நீங்க உண்மையாலுமே என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும். ஏன்னா ஒரு தூரத்து சொந்தக்காரங்க ரத்த பந்தத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், அட்வைஸ் சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. நீங்க பெரிய ஆளு, நான் சும்மா உங்க கால் தூசி கூட போறோம். அதனால நோட்டீஸ் அனுப்புனேன்னு ஏதாவது பயந்துட்டு நினைச்சுக்காதீங்க. உங்க விழுப்புரத்திலேயே ஆட்டுவேன். அதெல்லாம் பயம்லாம் நமக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் எனக்கும் ஓடுது.
ஆனா கேக்குறேன், எப்பா நான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். 3 தடவை மந்திரியா இருந்தேன், ராஜ்யசபா எம்பியா இருந்துட்டேன், எம்எல்ஏவா இருந்துட்டேன், அசைக்க முடியாத மாவட்ட செயலாளரா 15-20 வருஷம் இருந்துட்டேன். எங்க அண்ணன் ஒரு குட்டி ராஜா, சேலத்துக்கு எப்படி வீரபாண்டி ஆரம்பித்து அசைக்க முடியாத மாதிரியோ அந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் எங்க அண்ணனும் அசைக்க முடியாத ஆட்களா இருந்துட்டோம். இன்னைக்கு இந்த கட்சி ரொம்ப இறங்குமுகமா போயிடுச்சுப்பா. ஆனா கழுத்தை அறுத்து போட்டாலும் சாவர வரைக்கும் கடவுள் என்னைக்கு என்ன கூப்பிடுறானோ அது வரைக்கும் இந்த அதிமுகவில் தான்ப்பா நான் இருப்பேன். அது எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஏதாவது ஏன் இப்படி கட்சி போகுது அப்படின்னு அவருக்கு அது நல்லா ஆழமா சிந்திச்சு அவர் ஏதாவது இந்த கட்சியை மீள் உருவாக்கம் பண்ணணும். நாம போய் சொன்னா அவர் எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கலையோ, ஆனா நான் சாகுற வரைக்கும் அதிமுக காரனா தான் இருப்பேன். அம்மா படமும் எடப்பாடி பழனிசாமி படமும் தான் என்னுடைய பாக்கெட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அதிமுக காரனும் இவர் பின்னாடி திரண்டிருப்பாங்க. என்ன தேவைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போனீங்க? இவ்வளவு ஆண்டு அனுபவிச்சு 61 வயசுனா கிட்டத்தட்ட முட்டி போற வயசு. இன்னும் சீனியர் சிட்டிசன் ஆயிட்டீங்க. கொஞ்சம் டை கையெல்லாம் அடிச்சு நல்லா சட்டையை படப்படன்னு போட்டுட்டு இருக்கிற அந்த பணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பளபளப்பு தர்றதுனால உண்மையான வயசு தெரியாம இருக்குது. நான் கடைசி வரைக்கும் வெறும் அதிமுக தொண்டனா இருந்துட்டு போறேன். இந்த கட்சி நாளைக்கு மீண்டு எழுன்னு நம்புறேன். அம்மாவை தினமும் போறப்ப போய் இந்த சமாதி பார்த்து கும்பிடுறாங்க. அந்த நடிப்பானுங்களை போய் அம்மா எங்களுடைய புரட்சி தலைவி அப்படிம்பானுங்களே, அப்படின்ட்டு இருந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு பன்றி கூட்டம் மாதிரி பனையூர் பக்கம் போய் எல்லாம் நின்றுகிட்டு அன்னைக்கு மாலை மரியாதை போட்டு சோசப் விஜய் தம்பியை கூப்பிட்டு பார்த்தது எதுக்கு? கட்சியை வாழ வைக்கவா? இதுல எடப்பாடி பழனிசாமி பிள்ளையை போட்டு தாண்ட சொன்னேன். திமுகவுடைய ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பண்ணாருன்னா ஒரு அதிமுக தொண்டை ஏத்துக்க மாட்டாங்க. திமுகவுடைய அதிமுகங்கிறதோட பிறப்பே திமுகவோட எதிர்ப்பு. அப்படி இருக்கிறப்ப எந்த தொண்டை ஏத்துக்குவான்? அந்த தற்கொலை முயற்சி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா? ஆனா நீயும் நம்ம வளர்த்திக்குமாறு சேர்ந்துட்டு என்ன பண்ணீங்க? திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம், அந்த மந்திரி சபையில நாங்கெல்லாம் மந்திரி ஆயிருவோம், திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். சாத்துல பிஏ இருத்தா அப்படி ஊத்துப்பா சுத்தமா வரும்னு கிராமப்புறத்துல அந்த மாதிரி சொல்றாங்களே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அத்தாந்தரத்துல வந்து நடு ரோட்ல நிக்கிற எந்த பக்கமும் இல்லாம அங்க இவரால அமைக்க வச்சிருந்தவர் பாத்தீங்களா, இன்னைக்கு அற்புதமா மாவட்ட செயலாளராக செயல்படுறாரு. அதே மாதிரி இந்த எதான் நான் சொல்றேன், அதிமுகவுக்கு கெட்ட காலத்திலயும் இது இலையுதிர் காலம், நல்ல காலம். இவனுங்களால அடக்கி வைக்கப்பட்டிருந்தவங்க கோயம்புத்தூர்லயே ஆகட்டும், இங்கே ஆகட்டும், அந்த இன்னொரு ஆளு சொன்னீங்களே பாவம் புலம்புறாரு, கண்ணதாசன் தான் அன்னைக்கே பாடி வச்சாரு, மதியாதார் வாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா? அதே சோசப் விஜய் அவர் படத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்தப்போ உன் வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அங்க போய் நீ இந்த சோசப் விஜய் உன்னால பார்க்க முடிஞ்சுதா? நம்ம புரூஸ்லி ஆனந்த், நம்ம அவரையும் நம்ம வளர்ச்சி பயணி தான் உங்களால பார்க்க முடிஞ்சது. இப்படி மானங்கெட்டு என்ன யாரையா வாழ வைக்க போறல? உன் குடும்பம் ஏதாவது டெய்லி சாயந்தரம் போய் ரேஷன் கடையில போய் அன்னைக்கு அரிசி வாங்கி, இல்ல நீ டெய்லி 100 நாள் வேலைக்கு போய் அன்னைக்கு வாங்குற அந்த 165 ரூபாய் சம்பளத்தை வாங்கி அதுல கொண்டாந்து போய் அரிசி வாங்கிட்டு வந்து பருப்பு வாங்கிட்டு வந்து ஏதோ அப்படி கூட்டி சமைச்சு சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கிறீங்க? இன்னும் என்னதாயா வேணும்? அந்த ஆத்திரம் தான் ஒரு அதிமுக தொண்டனுக்கு இருந்த. நான் இந்த கட்சியில 2020 வருஷம் பாஜகவில் பயணிச்சேன் தம்பி. எனக்கு லோக்கல்ல வீரபாண்டி ஆறுமுகத்துக்கும் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைனால பத்திரிகையாளர் ஷோ அவர்களுடைய அறிவுறுத்தல் படி நான் அம்மா முன்னிலையில கழகத்துல நினைச்சுக்கிட்டேன். 2011 இருந்து இன்னைக்கு 2026 ஆகுது. ஒரே ஒரு முறை நான் ஒரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பரிந்துரையில எனக்கு அம்மா கொடுத்தாங்க. 5 ஆண்டுகள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக நான் இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கட்சியில எனக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. நான் சாதாரண ஒரு 5 ரூபா தொண்டர். இதை தவிர இந்த கட்சியில எந்த பொறுப்புமே கிடையாது. எனக்கு இருக்கிற இது எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஜெயலலிதா அம்மா இருக்கிற காலத்திலயோ நான் எதையும் வச்சு யாரையும் காசு சம்பாதிக்கல, இல்ல நான் பேசுறதுக்கு வாடகை குட்டி யார்த்தையும் சம்பாதிக்கல. அப்படி ஒரு துர்பாக்கிய நிலைமையில நான் இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. எந்த ஒருத்தங்கிட்டையும் எந்த சேனல்காரங்கிட்டையும் எந்த தனிப்பட்ட ஒரு நபர்கிட்டையும் நான் 5 பைசா காசு வாங்கல. எனக்கு இந்த உணர்வு இருக்குது இல்ல, திமுகங்கிற ஒரு தீய சக்தியை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்த தலைவி ஜெயலலிதா, திமுகங்கிற கட்சியை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்த கட்சி அதிமுகங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு தாயா நான் இந்த கட்சியில இப்படி கத்துறேன். தொண்டை தண்ணி போக இன்னைக்கு தோத்து போய் ஒண்ணுமே இல்லாத அதிமுக இவ்வளவு முட்டு கொடுத்து நான் பேசுறேன் அப்படின்னா அந்த திமுக எதிர்ப்பு எனக்கு ஓடுறது ரத்தம். சண்முகம், நீ நானும் ஒரே ஜாதி தானே தலைவா? அந்த நல்ல ரத்தம் அது கொஞ்சமாவது ஓட வேண்டாமா அப்படிங்கிற ஆத்திரம், வெறி, இதுதான் ஒரு தொண்டர்களுடைய இதா நான் பிரதிபலிச்சேங்க. இது தெரிஞ்சதுதான் தம்பி. அவரு பீஸ்ட் வலை விரிச்சாரு. இவனுங்கெல்லாம் கொள்கை இல்லாதவனுங்க, நல்லா உண்டு கொளுத்தவனுங்க, 10 நாள் பதவியில் இல்லாம இருக்க மாட்டானுங்க. அதிமுகவுக்கு அடுத்த 5 வருஷமும் பதவி இல்லை. இவங்களுக்கு சும்மா அப்படி லைட்டா கண்ணை காமிச்சு விட்டோம்னா எல்லாம் திபு 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 திபுன்னு பன்றி கூட்டம் மாதிரி வருவானுங்க. பனையூர் விக்கெட் கேட்டை திறந்து விட்டோம்னா டிச்சில கொஞ்சம் தின்னுட்டு அதை தாண்டி உள்ள ஒடியாருவானுங்க. உள்ள விட்டு லாக் அடிச்சுக்கலான்னு அடிச்சிட்டாரு. போனவனுக்குலாம் அதோ கதிதான், அதோ கதி, அந்த கதி தான். சுடுகாட்டுக்கு போனவன் எப்படி திரும்பி வர முடியாதோ
பனையூர் விக்கெட் கேட்டுக்குள்ள போனவன் அரசியல் வாழ்வு அதோட முடிஞ்சுது. எல்லாம் ஓடுனீங்களே, இப்ப எங்க ஓட்டம்லாம் குறைஞ்சு போச்சு. யாராரு ஓடுனாங்க? இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நான் ரொம்ப மரியாதைக்குரிய மதிக்கக்கூடிய இவரு முன்னாள் டிஜிபி நட்ராஜ் அவரெல்லாம் ம். போறாரு. 75 வயசுல தாவேகாவுக்கு போறாரு. எனக்கு அதான் புரிஞ்சுக்க முடியலைங்க. அம்மா அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய உயரங்களை கொடுத்தாங்க. எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, டிஜிபி ஆக்குனாங்க, சென்னை கமிஷனர் ஆக்குனாங்க. தமிழ்ல நேர்மையானவர். அதுல நான் அவரோட நேர்மையை நான் ஒரு பொட்டு கூட குறைச்சு நான் சொல்ல மாட்டேன். டிஎன்பிசி சேர்மேனா இருந்தாரு. இவ்வளவும் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. தாவேகாவுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு பிராமணர். அவரு ஒரு நல்ல வைதீக பிராமணர் அவரு. மேரி மாதா படத்தை வந்து அவர் சாமி கும்பிடுறதோட அவர் ஹால்ல வச்சிருக்கிறாருன்னு ஒரு நண்பர் சொல்ல கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தேவையா சார்? அவர் விஜய் அவர் சாமி கும்பிட்டுங்க. அவர் வேளாங்கண்ணி மாதாவோ இயேசுநாதரோ குழந்தை இயேசுவோ அவர் சாமி கும்பிட்டு, நீங்க ஒரு வைதீக பிராமணரு, நீங்க போய் குழந்தை இயேசு இது இந்த அளவுக்குலாம் நீங்க போய் அப்படி என்ன சார் அங்க சாதிக்க போறீங்க? எனக்கு அதான் சார் இதா இருக்குது. இந்த இந்த ஓடுகாலி பசங்க, பதவி இல்லாதவனுங்க, இந்த மலம் தின்றிகள், மலம் தின்னும் புழுக்கள் ஓடுறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவனுங்க பதவி இல்லாம இருக்க முடியாது, கொழுத்து திங்காம இருக்க முடியாது, கொள்ளையடிச்சு திங்கலன்னா சோறு உள்ள இறங்காது, ஜீ ஜீரணம் ஆகாது, செரிமானம் ஆகாதுங்கிறது எனக்கு புரியுது. உங்களை மாதிரி ஒரு மெத்த படித்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நீங்களாம் விஜயோட போய் என்ன உங்களுக்கு கொடுத்துட போறாரு? நீங்க வாழ்வோ தாழ்வோ நான் இந்த கட்சியில தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற நிலைமையை அவர் எடுத்திருக்கலாமே. அதனால இப்ப பாருங்க ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்ப யாரும் அந்த பனையூர் விக்கெட் கேட்டுக்கு இந்த டிச்சை தாண்டி போறது இல்ல. போடல. ஒரு சனிக்கிழமை வந்து அதிர்ச்சியா இருக்கும். ஆனா இப்ப கடந்த சனிக்கிழமைகள் வந்து அவர் சனிக்கிழமை சனிக்கிழமை ஓடினவனுக்கு எல்லாம் சனி பிடிச்சிக்கிச்சு. ம். விஜய் 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் இப்ப 7.5 நாட்டு சனி அதோட முடிஞ்சுங்க. இப்ப என்னது காமெடினா, இவரு நம்பாலு இந்த கொரோனாவில் கொள்ளையடிச்சான் இருக்காங்க. அவன் என்ன ஒண்ணும் பண்ணல, இந்த நோட்டீஸ் அனுப்பல, இந்த ஆள் கீழே அனுப்பிப்பாருலே. நான் உன் ஊருக்கே வரேன் புதுக்கோட்டைக்கு, நான் அதுக்கெல்லாம் அஞ்சாதவன். இவரு பாத்தீங்க அப்படின்னா, மாப்பிளே மாப்பிளே மாப்பிளே, ஏய்யா அவங்க அப்பன அரசியல்ல ஒழிச்சதே நீதான். நான் கேள்விப்பட்டேன் அதிமுகவுல அந்த ஒரு பாய் ஒரு மினிஸ்டர் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு பேர் எனக்கு சற்று ஞாபகம் இல்ல. பர்வேஸா? பர்வேஸ் பர்வேஸ். அவங்க அப்ப அவர் ஒரு மிகச்சிறந்த அதிமுகவுடைய தொண்டரா இருந்தாராம். அவரை தலையெடுக்க விடாம மாவட்ட செயலரா இருந்தவரை வந்து காலி பண்ணி அவரை போட்டு மிதிச்சு காலசக்கரம் பாத்தியா அது எப்படி சுத்துது? இன்னைக்கு ஒரு தக்குனூண்டு பையன், உன் இடுப்பு சோட்டு பையன், மாப்பிள்ளை மாப்பிள்ளை நான் முந்தா நாள் கூப்பிட்டு, மாமா கொஞ்சம் மூடிட்டு போ, இதெல்லாம் சொல்லிட்டு நேரம் செக்ரட்டரியேட்ல வந்து இந்த மாப்பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் கேட்டுக்கிறேன்னா எனக்கு சோசப்பு, எனக்கு வந்து அப்புறம் இதுல சிலுவையில் அரைஞ்சு விடுவாரு, அதனால உன் வேலையை பாருன்னு இப்ப போனவனுங்களாம் என்ன பண்றானுங்க. நேற்று வரைக்கும் எல்லாம் நம்ம ரசிகர் பசங்க எல்லாம் பையன் விட்டுக்கிட்டு ராக்கெட் விட்டுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு இருந்த பசங்க எல்லாம் இப்ப எல்லாம் பொறுப்புக்கு வந்துட்டானுங்க. அவனுங்க பின்னாடி போய் நிக்க வேண்டியதா இருக்குது. தன்மானம் இவனுங்களுக்கு எந்த மானம் இருக்குது? மானம் கட்டவனுங்களுக்கு எல்லாம் புடுங்கி திங்குதான். எல்லாம் உட்காந்துட்டு அவன் கடம்பூர் ராஜு இப்ப எப்படி அழுகுறா அப்படியோ அந்த மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கான். மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு. இதைத்தாயா சொன்னோம். கடைசி வரைக்கும் மானத்தோட வாழு. கண்ணதாசன் அன்னைக்கே பாடி வச்சுட்டு போனாரு, மதியாதர் வாசல் நீ வாசல் மிதியாதே என்று சொல்லி. ஒரு கட்சி தலைவர், நீ ஆகப்பெரிய சினிமா நடிகராருங்க. நீங்க ஒரு இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து இந்தியாவை தாண்டி இன்னைக்கு உலகமே ஏற்கக்கூடிய ஒரு தலைவரா அவர் இருக்கிறாரு. ஏதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான நபர்கள் சேர்றாங்கன்னா ஜேபி நட்டாவும் நரேந்திர மோடி முன்னிலையில அந்த கட்சியில சேர்றாங்க. ஆனானப்பட்ட இரும்பு மனுஷி ஒரு சாதாரண கட்சியில இருந்து யாராவது நான் அதிமுகவில் சேர்றேன்னா கூட ஜெயலலிதா அம்மா முன்னாடி போய் சேருவாங்க. நானெல்லாம் அவங்க முன்னாடி தான் சார் சேர்ந்தேன். ஆனா போய் நம்ம புரூஸ்லி ஆனந்தா புஷி ஆனந்தா, நம்ம விஷ்ணு நிச்சயம். வர்றதுக்கு விஷ்ணு வரவே முடியல, விஷ்ணு போகவே முடியல. அவரோடையும் நம்ம வளர்த்தி பையன் அவர் ஆந்திராவில இருந்து வந்து நமக்கு இப்ப பாடம் எடுக்கிறாருங்க. அவரு ஏதோ அம்பேத்கரை பத்தி பேசுறாரு, இத பெரியாரியும் பேசுறாரு, காந்தியும் பேசுறாரு. கொடுமைசாமி. 3 வருஷத்துல 4.5 கட்சி மாறின அவரு திமுகவுக்கு வந்து என்னமோ ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சவரு திருமாவோட போயிட்டு திருமாவுக்கு ஆப்பு வச்சுட்டு இப்ப இங்க விஜயோட வந்துட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வழி நடத்துறாங்க. விஜயபாஸ்கர், அண்ணா சண்முகம், ஏப்பா நம்ம வளர்த்தி வேலுமை, இவங்களுக்கு எல்லாம் உண்மையிலுமே வெக்கம் இல்லையா? நீங்க எல்லாம் கீழ இருந்து படிப்படியா ஒரு 10 பேரை ஒழிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளை செயலாளர், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அப்புறம் மாவட்ட பொருளாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு வந்து அப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் வாங்கிட்டு நேத்து வந்த பசங்களோட அவங்களோட போய் பின்னாடி நின்றுக்கிட்டு அப்படி ஒரு பொழப்பு தேவையா இழிநிலைக்காரர்களே அப்படின்னு உங்களை கௌரவத்தோட கேட்கிறேன். இது அதிமுகவுக்கு நல்ல காலங்க. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியா எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இந்த இழப்புகள் இனி தொடரக்கூடாது, கட்சி வெற்றி பாதையில போகணுங்கிறதுக்கு அவர் எல்லா தீவிரமான முயற்சியும் எடுக்கிறார். உறுதியா அவர் சில செயல் திட்டங்களை வச்சிருக்காருங்க. அது நான் கடந்த வாரம் ஒரு சேலம் வந்திருந்தப்ப கூட சந்திச்சு பேசுறப்ப
எதிர்காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் சில மாற்றங்கள் கொண்டு வர போறேன்னு சொன்னாரு. அது நாகரிகம் கருதி இதை அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண தொண்டன் நான் அதை பத்தி பேசுறது நாகரிகமா இருக்காது. நிச்சயமா அதிமுக வந்து இந்த நாட்டுக்கு தேவைங்க, எந்த காலத்திலயும் அது அழியக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கட்சி இந்த தேசத்திற்கு என்னைக்குமே தேவை. அதுவும் இருவரும் ஒரு சினிமா துறையிலிருந்து வந்த ஒளிவட்டம் மிகுந்த தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு சாதாரண மனிதன், எந்த ஒளிவட்டமும் இல்லாத பின்புலத்திலிருந்து இந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த கட்சி இது பண்ணியிருக்கார். அவர் தனக்கு அந்த சட்டையில பட்டிருக்கிற ஒரு காரை மாதிரி நாம தலைமை பொறுப்புக்கு வந்ததுல இருந்து இந்த கட்சி வெற்றி பாதைக்கு போகலையேங்கிறது அவர் அனுதினமும் அவருடைய மனதை உறுத்திட்டு இருக்குது. அதுக்கு நிச்சயமா தீர்வு காண்பார். அதிமுக வருகின்ற உள்ளாட்சி தேர்தல். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்கூப் நியூஸ் சொல்றேன். நம்ம எல்லாம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனானுங்கல்ல, நம்ம கக்கனு, காமராஜர், ராஜாஜி எல்லாம், கல்யாண சுந்தரம் எல்லாம் போனானுங்கல்ல. நான் டெல்லியில கேள்விப்பட்டேன், போன வாரம் டெல்லி போயிருந்தேன். இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து இடைத்தேர்தலே கிடையாதான். தோணமுத்தா உள்ளதும் போச்சா, 2 வருஷத்துக்கு இடைத்தேர்தலே கிடையாதான், எழுதி வச்சுக்கோங்க. குறைஞ்சது இந்த 1.5 வருஷத்துக்கு இடைத்தேர்தலே கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் நிச்சயமா வரும். அதை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல் வர்றப்ப அதிமுக உறுதியாக வீறு கொண்டு அதுல இயலும். அதிமுக அதனுடைய பழைய பலத்தை பெறும். அதிமுகவுக்கு இத்தனை நாள் களத்துல இருந்து ஒரே ஒரு எதிரி திருக்குவளை தீய சக்தி திமுகவின் குடும்ப கட்சி திமுகங்கிறது மட்டும் இல்ல. அதிமுக தொண்டர்கள் மனசுல வச்சுக்க வேண்டியது, இனி இரட்டை இலை மாதிரி 2 தீய சக்திகள். திருக்குவளை தீய சக்தி 1, பனையூர் தீய சக்தி 2. இந்த 2 சக்தியும் ஒரு சேர அதிமுக தொண்டர்களுக்கு எதிர்த்து களமாடணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிறேன்னு ஒரு பணியோட கேட்டுக்கிறேன். சார், இப்ப வந்து அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக யார் யாரெல்லாம் காப்பாற்ற நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு இணைஞ்ச ஆர்வி உதயகுமார் அந்த இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் அந்த டோப்பா தலைனா? 72 வயசுல பார்த்தீங்கன்னா டோப்பா வச்சுக்கிட்டு, டோப்பானவங்க நீங்க பழைய டோப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம ஐரோப்பிய மாடல். அது என்ன கிறக்குமோ தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா எல்லாம் ஒரு டோப்பாவா இருக்குது. அந்த எல்லாம் பல்லு போனவன். சின்ன கவுண்டர் படம் 2000த்துல வந்தது. அதெல்லாம் அவுடேட்டட் டைரக்டர். அவங்க அவங்க ஊர்லயே தெரியாது. அதாவது போறவங்க தம்பி ஒரு கல்லு மேல ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டு போகணும்ல. நீலாம் அம்மா காலத்துல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பார்க்க எத்தனை தடவை நெடுஞ்சாலை நகருக்கு வந்திருக்கிறாருன்னு சீட்டு கொடுத்து விட்டாருன்னா 10 நிமிஷத்துல கூப்பிடுவார். அதான் எடப்பாடியோட வயசு கம்மியா தான் இருக்கும். எடப்பாடி வாங்க உட்காருங்கண்ணா அப்படின்னு அண்ணா அண்ணான்னு மரியாதையா பேசுவாரு. அங்க போய் நான் கேக்குறேன், ஆர்வி உதயகுமார் நீலாம் அந்த காலத்துல ஆர்பி உதயகுமாரா, ஆர்பி உதயகுமாரா? ஆர்வி ஆர்வி ஆமா ஆர்பி. ஆமா ஆர்பி உதயகுமார் உண்மையான அண்ணா அம்மாவோட தொண்டை, எடப்பாடியோட தொண்டை. அந்த ஆர்பி உதயகுமார்லாம் நீ படம் எடுத்து அன்னைக்கே கோடி கோடியே சம்பாரிச்சு அதிமுக உனக்கு உரிய மரியாதை கிடைச்சது. வேற என்ன வேணும்? சகோதரி கௌதமி எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா பழக்கமானவங்க. என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் அதிமுக விட்டு விலகுனாங்க. ஆனா அந்த கட்சியை பத்தி ஒரு வார்த்தை அவங்க குறைய கூட பேசலையே. அந்த கட்சியை பத்தி, அதிமுக பத்தி எந்த வார்த்தையும் பேசாதப்ப, அப்ப என்னன்னா போறதுக்கு பொழைக்கிறதுக்கு அங்க இப்ப உன் சினிமா பாஸ் புதுசா ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமா வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு, இருக்கிறதுக்கு இருக்கிற ஆள் மேல கல் எடுத்து அடிச்சுட்டு போனா தானே போகணும். இதை யாராவது கட்சிக்கு கஷ்டப்பட்டு இறங்கிட்ட விந்தியா வந்து வெயில் மழை அப்படின்னு பாராம இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க, கௌதமி அந்த மாதிரி பாடுபட்டவங்க இன்றளவும் இவ்வளவு தோற்று போய் இந்த கட்சியில தொடரக்கூடிய விந்தியா, இல்ல கௌதமி ஒருவேளை பொதுச் செயலாளர் மேல ஏதாவது ஒரு குறிப்பிடத்தகுந்த சில மனத்தாங்கல்களை சொன்னாங்கன்னா கூட அது காது கொடுத்து கேட்கலாம். இதெல்லாம் பல்லு போனது சொல்லு போனது 2000தோட அட்ரஸ் இல்லாத உதயகுமார் அட்ரஸை தேடி பனையூர் பங்கருக்கு போயிருக்குது. போங்க, ஏதாவது கிடைச்சதுன்னா வலிச்சு சாப்பிடுங்க. வாழ்க. வசவாளர்கள் வாழ்க, எதிரிகள் எங்கிருந்தாலும் வாழ்க.